வணக்கம் தோழர்களே. திருப்பரங்குன்ற பிரச்சனை இன்றைக்கு ஹைகோர்ட்ல விசாரணைக்கு வந்திருக்குங்க. விசாரணைக்கு வந்த அந்த பிரச்சனையில பல்வேறு ஆதாரங்களை அடிச்சு தூக்கி போட்டு சங்கிகளை கதற விட்டுருக்கு. இந்து அறநிலையத்துறை, தற்கா தரப்பு, தொல்லியல் துறைன்னு வேற லெவல்ல சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டுல ஒரு அசாதாரணமான சூழலை உருவாக்கணும், ஒரு சிக்கலை உருவாக்கணும், ஒரு கலவரத்தை உருவாக்கணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கணும். இவற்றின் மூலமாக திமுக ஆட்சிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து வர 2026 தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு பலவிதமான திட்டங்களோடு களமிறங்கி இருக்கிறது RSS, பிஜேபி, சங்க பரிவார் கும்பல். இந்த கும்பலுக்கு அடி கொடுக்கிற வகையில தான் இந்த வேலையை நம்ம கையில் எடுத்து செய்ய வேண்டியிருக்கு. அதுல 175 தர்காக்களும் மசூதிகளும் தகர்ப்பதற்கு, அதை வச்சு வம்பிழுப்பதற்கு, அதை வச்சு பிரச்சனை செய்வதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 175 தர்காக்களும் மசூதிகளும் கையில் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பலமுறை பேசிட்டோம். பெரிய சிக்கலான சூழ்நிலை தான் இருக்கு. இதுல தனி நீதிபதியாக இருந்த அவர் யாரு, நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் அடிச்சு அவரா வாய்க்கு வந்ததெல்லாம் தீர்ப்பா எழுதி சிக்கி இருக்கிறாரு. இந்த சூழ்நிலை தான் இந்த வழக்கு இன்றைக்கு வந்திருக்கு. வழக்காடு மன்றத்துல பேசும்போது 2000 ஆண்டு பழமையானது எங்க கோயிலு, 2000 ஆண்டு பழமையானது தீபத்தூண்ல தீபம் ஏத்துறது அப்படின்னு சங்கி கும்பல் சமூக வலைத்தளத்திலையும் சரி, தங்களுடைய வாட்ஸ்அப் வாந்திகளிலும் சரி, அதே மாதிரி நீதிமன்றங்களிலும் சரி, எந்த ஆதாரம் இல்லாம பொய்ய சொல்லிட்டு கிடக்கு. உண்மையான வரலாறு என்ன தெரியுமா? திருப்பரங்குன்றத்துல சங்க காலத்துல முருகன் வழிபாடு அங்க இருந்திருக்கு, ஆனா கோயில் இல்லை. கோயில் கட்டுற வழக்கமே பின்னாடி வந்தது, வெறும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு கோயிலே கட்டல. அப்புறம் என்ன பல 1000 ஆண்டு நாங்க தீபம் ஏத்தணும்? கோயிலே கட்டுற வழக்கு நமக்கு அப்ப இல்ல. நடுகள் வழிபாடு தான். இயற்கையை கும்பிடுவோம். நம்ம மூதாதையர்கள் நமக்காக வாழ்ந்துட்டு மறைஞ்சவங்களை நினைவு கூறுவதற்கு கல்வெட்டுகளை வச்சு அதை சாமி கும்பிட, அவ்வளவுதான். இந்த வழிபாட்டு முறை தான் சங்ககால வழிபாட்டு முறை, நடுகள் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறம் நம்ம அந்த வழிபாட்டு முறை என்ன? முதல்ல புத்த மதம் இந்தியாவில தோன்றுச்சு. புத்த மதம் தான் இந்தியா முழுதும் வலுவான மதமா இருந்தது. இந்து மதம் அப்ப இல்லவே இல்ல, புத்த மதம் தான் இருந்தது. புத்த மத சாமியார்கள் பெரிய மலைகள் எல்லாம் தங்கி அங்கங்க புத்தம் சார்ந்த பரப்புரைகளை செஞ்சாங்க, வழிபாட்டு முறைகளை பரப்புனாங்க. அதுக்கப்புறம் சமணம் தோன்றுது. இந்த புத்த மதம் வழிபாட்டு முறைகள் இதே திருப்பரங்குன்றல இருந்தது அப்படின்றதுக்கு அந்த காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. பிராமி எழுத்துக்கள் இருக்கிற கல்வெட்டுகள் அங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் நீங்க வந்தீங்க அப்படின்னா சமணர்களுடைய படுக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சமண பள்ளிகள், அவங்க அந்த காலத்துல தங்களுடைய மரபுகளை, தங்களுடைய வழிபாட்டு முறைகளை, தங்களுடைய சிந்தனைகளை சொல்லுவதற்கான இடம் தான் அந்த பள்ளிகள். அங்க அது இருக்கு, இப்பயும் இருக்கு, வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெடுஞ்சடையான் பராந்தகன், என்ன பேரு? நெடுஞ்சடையான் பராந்தகன் என்கிற பாண்டிய மன்னனுடைய தளபதி சாத்தன் கணபதி அப்படின்ற ஒருத்தர் தான் இங்க குடைவரை கோயிலை உருவாக்குறாரு திருப்பரங்குன்றத்துல. அது வரைக்கும் எந்த கோயில் இல்ல. மேல இருந்த பௌத்த விகாரமும் இந்த பக்கம் இருந்த சமண பள்ளிகளையும் தவிர வேற எதுவுமே இல்லை. அதுக்கு பிறகு குடவரை கோயில கிபி 7ஆம் நூற்றாண்டுல கட்டுறாங்க. 7ஆம் நூற்றாண்டுல தான் இது கட்டப்படுது இறுதியில. அப்ப குடைவரை கோயில் யாரு கட்டப்பட்டதுன்னா சிவனுக்கு கட்டுறான். சிவனுக்கு கோயிலை கட்டி அங்க பக்கத்திலே ஒரு சின்ன குளத்தையும் வெட்டி சிவனுக்கான வழிபாட்டு முறையை இந்த தளபதியாக இருந்த சாத்தன் கணபதி உருவாக்கி வைக்கிறார். இதுக்கு அப்புறம் தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு கழிச்சு, ஏன்னா இது சிவன் கோயிலா இருந்ததுன்றதுக்கு நான் சொல்ல தேவையில்லை. தேவார மூவர் இருக்காரே, அப்பர், சுந்தரன், ஞான சம்பந்தர். இந்த தேவார மூவரும் திருப்பரங்குன்ற மலையை சிவனுடைய அருள்பாலிக்கிற இடமாகத்தான் பாடி வச்சிருக்கிறாங்க தேவாரத்துல. சரிங்களா? அப்ப இது சிவன் கோயிலாத்தான் ரொம்ப நாள் இருந்திருக்கு. கிபி 7ஆம் நூற்றாண்டு வரைக்குமே அதான் இருந்திருக்கு. அதுக்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா 12, 13, 14 வந்த பிறகுதான் அது முருகன் கோயிலாக கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்பட்டிருக்கு. நாயக்கர் காலத்துல அங்க முன்மண்டபம் கட்டப்பட்டு முருகனுக்கான எல்லா வேலையும் திருமலை நாயக்கர் பண்ணிருக்காரு. அதுக்கான சிலையும் இருக்கு. இப்ப உங்களுக்கு புரியுதா? இந்து மதம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதெல்லாம் வெறும் 75 ஆண்டுகளுக்கு முன்பு வச்சுக்கிட்ட ஒரு பேரு. இந்து மதம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எப்படி எம்பிசி அப்படின்னு சொன்னா அதுல பல சாதிகள் இருக்கோ, பல சாதிகளை கொண்ட தொகுப்புக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு சீல் குத்துறமோ, அது போலதான் இந்து மதம் என்பதும் கிறிஸ்தவம், இஸ்லாமியம் அல்லாத மற்ற மதங்களின் தொகுப்பு. அதுக்குள்ள பல மதம் இருக்கு. ஒரே மதம் தூக்கிட்டு எந்த நீதிபதி வந்தாலும் எந்த சங்கி வந்தாலும் அடிச்சு பத்துங்க. இதான் வரலாறு. இந்த வரலாறு தெரியாம இந்த கும்பல அலைஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆடிக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு, நம்மள வம்பெழுத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இங்க நீதிமன்றத்துல இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நீதிமன்றத்துல
வச்சு செஞ்சிருக்காங்க நம்ம ஆளுங்க. முதல்ல அடியே என்ன தெரியுங்களா, இந்த அறநிலைத்துறை சொல்லியிருக்காங்க, அது தீபத்தூண் இல்லை. இத பல முறை நம்ம சொல்லிட்டோம், அது தீபத்தூண் இல்லை, சமணர்கள் காலத்து கல் தூண். சமணர்கள் பள்ளிகள் அங்க இருக்கு, சமண முனிவர்கள் தங்கி இருக்கிறாங்க. அது சமணர்கள் காலத்துல அவங்களுக்கு சின்னதா விளக்கேத்தி வச்சுக்கிறதுக்கான ஒரு கல் தூண் தான் அந்த கல் தூண் அப்படின்னு ஆதாரத்தை அள்ளி போட்டான். இதுக்கு என்ன ஆதாரம்? மதுரையில இருக்கிற எல்லா மலைகளும் சுத்தி சுத்தி ஒரு 9 மலை இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா மலைகளிலும் இந்த தூண் இருக்கு. எல்லா மலைகளிலும் சமணர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்கு. அதனாலதான் ஆனமலையை உடைக்கும் போது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல இருந்து போராட்டம் நடத்தி அங்க சமண கல்வெட்டுகள் இருக்கு, அதை பாதுகாக்கணும் நாங்க போராட்டம் நடத்தணும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப இங்க எல்லா மலைகளிலும் சமணர்கள் வாழ்ந்ததற்கான படுக்கைகள் இருக்கு, சிற்பங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப இந்த மலைகள்ல எல்லாம் தூணு இருக்கு. அப்ப இந்த தொல்லியல் துறை சொல்றது மிகச்சரியானது. சமணர்களுடைய எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் விளக்கேற்றுவதற்கு ஒரு சின்ன தூணை நட்டு வச்சிருக்கிறாங்க என்பதுதான் உண்மை. திருப்பரங்குன்றத்துல விளக்கேற்றுறதுக்கு தூண் இருக்கு. எதுக்காக யானைமலையில இருக்கணும்? எதுக்காக நாகமலையில இருக்கணும்? எதுக்காக சமணமலைன்னு கீழக்குடியில இருக்கிற மலையில இருக்கணும்? எதுக்காக புளியங்குளத்துல இருக்கிற சின்ன மலை குன்றுல இருக்கணும்? அப்ப எல்லா பகுதியிலும் இந்த தூண் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா விளக்கேற்றுவதற்கு ஆதாரத்தை அள்ளி போட்டாச்சு. கோயில் நிர்வாகம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, எங்க நிர்வாகத்துல ஒரு தனி நீதிபதி ஒரு நீதிமன்றம் எப்படி தலையிட முடியும்? ஏன்னா கோயில் நிர்வாகம் எங்களுக்கு சில மரபுகள் இருக்கு, எங்களுக்கு சில பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் இருக்கு, நாங்க அதன்படி நடத்துவோம், எங்களை இப்படிதான் நடக்கணும்னு நீதிமன்றம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு தடாலடியான கேள்வியை கேட்டிருக்கு இங்க இருக்கிற கோயில் நிர்வாகம். அதனுடைய தலைமை அர்ச்சகர் தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. 100 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இங்க இருக்கிற மண்டபம், அதாவது உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபத்தினுடைய தீபத்தூண்ல தான் நாங்க தீபம் ஏத்துறோம், எங்கள் மரபை நீங்க யாரு உடைக்கிறதுக்கு அப்படின்னு அங்க தலைமை அர்ச்சகர் ஒரு போர்டு போட்டிருக்காரு. அதே தலைமை அர்ச்சகர் தான் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, கோயில் மரபுகளை உடைப்பதற்கு ஹைகோர்ட்டுக்கு யாரு அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்டிருக்காரு. அடிச்சு ஆடுறாங்க, ஹைகோர்ட்டுக்கு எப்படி அதிகாரம் வந்துச்சு எங்க கோயில் மரபை மீற அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கிறாங்க. கோயில் நிர்வாகத்திற்கென்று கோயிலுடைய செயல் திட்டங்களுக்கு என்று சட்ட விதிகள் வச்சிருக்கோம், சட்ட விதிகள் இருக்கு, அதன்படி நம்ம செயல்படுறோம். அதை உடைக்க நீங்க யாரு? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உரிமையியல் நீதிமன்றம் போங்க, ஹைகோர்ட்ல போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கிறாங்க. இந்த அறநிலையத்துறை ஒரு அழகான பாயிண்ட் சொல்லி இருக்கிறாங்க. இங்க பாருங்க, திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நாங்கள் பொறுமையாக நிதானமாக ஆதாரபூர்வமாக செயல்படுவதற்கு திட்டமிட்டிருக்கோம். நீங்க அதுல குழப்பம் பண்ணாம இருந்தா போதும். நாங்க ஆதாரபூர்வமான சான்றுகளை கொடுத்து பொறுமையா நிதானமா இந்த பிரச்சனையை கையாளும் நினைக்கிறோம். நீங்க அதை உடைக்கிறீங்க. இதுல தொல்லியல் துறையினுடைய ஆதாரம் தான் டாப். ஏற்கனவே தொல்லியல் துறையில இருந்து 7 பேர் கொண்ட டீம் அங்க போய் ஆய்வு பண்ணாங்க, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு ஆய்வறிக்கையை கலெக்டர்கிட்ட கொடுத்திருக்காங்க, அதை இந்து அறநிலைத்துறை வாங்கிதான் இங்க சப்மிட் பண்ணி வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தொல்லியல் துறை சொல்வது என்ன அப்படின்னா, இங்க மதுரையை சுத்தி இருக்கிற அத்தனை மலைகளிலும் இது போல ஒரு தூண் இருக்கு, இது சமணர்களினுடைய தூண். இந்த தூண் சமணர்கள் ஒரு விளக்கு பெரிய அளவுல நிலா வெளிச்சம் இல்லாத காலகட்டத்துல ஒன்று கூடி பேசுவதற்கான ஒரு விளக்கேற்றி வைக்கிற ஒரு இடம் தானே ஒழிய இது இந்து அறநிலையத்துறை மெயின்டைன் பண்ண வேண்டிய அல்லது இந்துக்கள் தங்களுடைய பகுதியில எங்களுடைய தீபத்தூண் சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு ஆதாரங்களை அள்ளி போட்டாச்சு. இதுக்கு தொல்லியல் துறை ஆய்வுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. மயிலை சீனி வெங்கடசாமி நாட்டார் அப்படின்னு அவர் பேரு, நாங்க தமிழ்ல படிக்கும் போது அவர் படிச்சிருக்கோம். அவர் ஒரு ஆய்வாளர், ஒரு வரலாற்று ஆய்வாளர். அவருடைய புத்தகத்துல இதை ஆய்வு செஞ்சிருக்காங்க. மதுரையை சுற்றி உள்ள எல்லா மலை குன்றுகளிலும் சமணர்கள் இருந்திருக்கிறாங்க, சமண முனிவர்கள் வாழ்ந்திருக்காங்க, அதுக்கான அடையாளங்களில் ஒன்றுதான் இந்த தூண் அப்படின்றத அவரும் பதிவு செய்திருக்காரு. அப்ப இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து போட்டோன்னே தப்பான்னுட்டு நீதிபதி கேட்கிறாரு, ஆக மொத்தம் அதுல தீபம் தானே ஏத்திருக்காங்க, தீபம் ஏத்தாம கொல்லிக்கட்டையை ஏத்துவாங்க? அது சாதாரணமா விளக்கேற்றி வச்சு சமண முனிவர்கள் விவாதிப்பதற்கான ஒரு இடமாக அந்த இடம் இருந்திருக்கு. உடனே இவர் பாயிண்ட பிடிக்கிறாராம், தீபம் தானே ஏத்துறாங்க. ஆமா, கொல்லி வைக்கல, தீபம் தான் ஏத்துறாங்க. தீபம் ஏத்துறதுக்கும் கொல்லி வைக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தர்கா தரப்பு தன் பங்குக்கு போட்டு செய்கையை செஞ்சிருக்குங்க. அவங்க என்ன சொல்றாங்க, முதல்ல எங்களுக்கு ஒரு சரியான காலக்கெடு கொடுக்கல, அவசர கதியில எங்களை இது பண்ணிருக்கிறாங்க, எங்களை சேர்த்துக்கவே இந்த வழக்குல. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, அது நல்லிணக்கத்தை கெடுக்கும், அது மக்கள் ஒற்றுமையை பாதிக்கும், ஒரு பதற்றத்தை உண்டாக்கும், சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும்.
இத முதல்ல அவங்க மனசுல வச்சுக்கணும். எந்த விதமான கருத்துக்களையும் கேட்கல, எந்த விதமான சட்டத்தையும் பின்பற்றல. அப்படி எதையுமே செய்யாம கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் இந்த சாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. அதுலயும் சொல்லியிருக்காங்க, வெளிப்படைத்தன்மையோடு எந்த வேலையும் இந்த நீதிமன்றம் செய்யவே இல்லை, பிரச்சனையை கிரியேட் பண்றதா இவங்களுடைய வேலையா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல தர்கா தரப்பு இன்னொரு முக்கியமான வார்த்தை வைக்கிறாங்க. ஏங்க, நாங்க தர்காவுல ஒரு டாய்லெட் கட்டணும்னு போனோம். டாய்லெட் கட்டணுமா? அப்பனா நீங்க போய் உரிமையியல் நீதிமன்றத்துல போய், ஏன்னா சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உரிமையியல் நீதிமன்றம் தான் கேட்கும், அதான் விவாதிக்கும், விசாரிக்கும். அங்க போய் டாய்லெட் கட்ட உரிமை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புனீல, அதே மாதிரி இங்க தீ வைக்கிறது உரிமையியல் நீதிமன்றத்தை நீங்க அனுப்பியிருக்கணும். அதை மட்டும் ஏன் தனியா உட்காந்துக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தையும் மதிக்காம, சட்ட விதிகளையும் மதிக்காம, மரபுகளையும் மதிக்காம ஒரு தீர்ப்பை சொல்றீங்க அப்படின்னு புடனையில போட்டிருக்கு. ஏன் தானே தர்காவுல ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கு நீ தெருவா அலைய விடுற, ஆனா தீபத்தை ஏத்தி பெரிய பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு போற போக்குல ஒரு கையெழுத்தை போட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்றீங்க. இது என்ன மாதிரியானது? அதுல கூடுதலாக குறிப்பாக ஆக்கிரமிப்புகளை, இந்த மலையில இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றணுன்ற மாதிரி இந்த நீதிபதி யாரு சுவாமிநாதன் அவருடைய தீர்ப்புல ஒரு வரி குறிச்சிருக்காரு. அப்ப ஆக்கிரமிப்புனா என்ன? தர்கா ஒரு ஆக்கிரமிப்பு என்ற பொருளை தான் அவர் பேசிக்காரு. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! ஒரு சட்டத்தை கையில பாதுகாக்க வேண்டிய ஒரு நீதிமன்றத்திலிருந்து இப்படிப்பட்ட தீர்ப்பு வருவது என்பது எவ்வளவு மோசமான பின்விளைவுகளை தமிழ்நாட்டில் உருவாக்கும். அதைத்தான் நம்மளும் கேள்வியா வச்சிருக்கோம். இன்னைக்கு அடிச்சு ஓட விட்டுருக்காங்க, ஆதாரங்களை அள்ளி போட்டிருக்காங்க. வரலாற்று ஆதாரங்கள், இலக்கிய ஆதாரங்கள், தொல்பொருள் ஆய்வு ஆதாரங்கள், மரபு சார்ந்த ஆதாரங்கள் அத்தனை அள்ளி போட்டு வச்சு செஞ்சிருக்காங்க. இன்னும் போயிட்டு இருக்கு. இப்ப நான் கேக்குறேன், சங்கிகளுக்கு எங்க போச்சு மூஞ்சி? எங்க போய் வச்சுப்பீங்க? தெரிச்சு ஓடுறீங்க, பின்னங்கால் படவையில் அடிக்க.